பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று திமுக வாக்குறுதி அளித்ததால் தான் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 30 சீட் குறைந்ததாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்று கூறியதால் தொழிலாளர்கள் திமுகவுக்கு எதிராக வாக்களித்ததாகவும், இருப்பினும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். பூரண மதுவிலக்கு என்பது இந்தியாவின் முழுவதுமாக கொண்டு வந்தால் மட்டுமே சாத்தியம் என்றும் அன்புமணிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். 2016 நாங்கள் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று தான் சொன்னோம். ஆனால் அது சொன்ன உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதனால கூட மைனஸ் ஆனிச்சுன்னு கூட ஒரு குற்றச்சாட்டுகள் கூட எழுந்தது. ஒரு 15 இடங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போன்றவரெல்லாம் அதனால கூட வாக்களிக்கவில்லை என்கின்ற சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம் என்றுதான் சொன்னோமே தவிர பூரண மதுவிலக்கு உடனடியாக கொண்டு வருவோம் என்று சொல்லவில்லை. பூரண மதுவிலக்கு எங்களுடைய லட்சியம். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்பது என்பது நிச்சயம்.